1000 ரூபாய் சம்பள உயர்வு கோரி தோட்ட தொழிலாளர்கள் இன்று மலையகம் பூராகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ச்சியாக 7வது நாளாக தொழிலாளர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பள உயர்வை கோரி கொழும்பு பதுளை பிரதான வீதியை மறைத்து ஹபுதலை பகுதியில் தொழிலாளர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக கொழும்பு பதுளை பிரதான வீதியினூடாக போக்குவரத்து சில மணி நேரங்கள் தடைப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். ஹபுதலை நகரில் சுமார் 3500 தொழிலாளர்கள் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜனாதிபதி பிரதமர் கண்டிப்பா இதுல தலையிடணும். வரவு செலவு திட்டத்துல தொழிலாளிக்கு கண்டிப்பா சம்பளம் கூட்டி கொடுக்கணும். அதை எந்த அரசாங்கமும் செய்யறதே இல்ல. எங்களுக்கு அந்த 1000 ரூபாய் சம்பளம் கட்டாயம் பெற்றுக் கொடுத்து தரணும். இல்லாடி போனா முதலாளி மரசம்பளத்தை எங்க வர சொல்லுங்க, நாங்க அவங்களோட கதைக்கிறோம். பிளப்பாளி வந்தவங்கள போலீஸ்ல சொல்லி அவனை அடக்குறான். அவன் மனுஷன் அவனுக்கெல்லாம் ஓட்டு கொடுக்குறேன். பண்டாரவளை பல்லைக்கடுவ பகுதியில் அம்புகாமம் தோட்டம் உள்ளிட்ட 5 தோட்டங்களைச் சேர்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சம்பள உயர்வு கோரி கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கஷ்டத்துல வரோம். தேம்பூச்சி பாம்பு எல்லாம் இருக்கு, பண்டிகை இருக்கு. நாங்க அதுலயும் அவ்வளவு கஷ்டப்பட்டு வரோம். காட்டூலுக்கு தான் வேலை செய்யறோம். அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு எங்களுக்கு சம்பாதிச்சா கூட்டி கொடுத்தா என்ன சேர்ந்து நடவடிக்கை எடுத்து கொடுக்கும்படி உங்களை தயவு செய்து காட்டுகிறோம். தோட்ட தொழிலாளி இப்ப அவதிப்படுறப்ப தெரியலையா? நாடகம் நடத்துறீங்களா? நுவரெலியா லிந்துலை தங்கக்கலை பகுதியில் தொழிலாளர்கள் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் வீடுகளிலும் கருப்பு கொடிகள் பறக்க விடப்பட்டிருந்தன. இதேவேளை ஹேட்டன் பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் சம்பள உயர்வை கோரி ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. கொழும்பு ஹேட்டன் பிரதான வீதியை மறைத்து குயில்வத்த பகுதியில் சுமார் 1 மணி நேரம் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சர்வதேச மட்டத்தில் ஒரு $2.5 தான் எங்களுக்கு சம்பளமா கிடைக்குது. அதை நாங்க எதுக்குறோம். இன்னைக்கு காலகட்டத்தில் மலையகத்தில் இருக்கிற மக்களுக்கும் தேங்காய் 50 ரூபா ஒரு தேங்காய், அரசியல்வாதிகளுக்கும் 50 ரூபாயா இருக்கு, கொழும்புல இருக்கிற வர்த்தகர்களுக்கும் 50 ரூபாயா இருக்கு. எங்களால வாழ முடியல. இன்னைக்கு நாங்க ஒரு பிள்ளைக்கு இன்னைக்கு ஸ்கூலுக்கு சேர்க்கிற நேரம் போனா கிட்டத்தட்ட ஒரு பிள்ளைக்கு 7000 இன்னைக்கு ஸ்கூலுக்கு சேர்க்கறதுக்கு ஜனவரிக்கு வேணும். அந்த நிலைமையில நாங்க இருக்க 450 ரூபா சம்பளத்துல இந்த முறை நாங்க வாழ முடியாது. ஒரு விஷயத்தை ஒரு நாள் அவங்க அனுபவிக்கிறாங்களா? அதே மாதிரி நீங்க வந்து ஒரு நாள் தோட்ட தொழிலாளர் வேலை செஞ்சிருந்தீங்கன்னா எங்களை பத்தி உங்களுக்கு தெரியும். பழைய மக்களுக்காக போராடி பண்ணி எங்களுக்கு சம்பளத்தை வாங்கி கொடுங்க. டின்சின் நகர் பகுதியில் ஹட்டன் பொகவந்தலாவ பிரதான வீதியை மறைத்தும் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தயவு செய்து சம்பளத்தை கொஞ்சம் கூட்டிட்டாங்க. எங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் வேணும்னு கேட்டேன். இதோட 18 மாசங்க இந்த பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருச்சு. தயவு செய்து எங்களுக்கு சம்பளத்தை கூட்டிட்டாங்க. உயர்வை கோரி புசலாவையில் இருந்து மெல்போர்ட் சாந்தி வரை தொழிலாளர்கள் பேரணியாக சென்றனர். இதன் பின்னர் மெல்போர்ட் சாந்தியில் கருப்பு கொடி ஏந்தியவாறு சுமார் 2000க்கும் அதிகமான தொழிலாளர்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாங்க போராடுறோம். அட்டையிலே மழையிலே நாங்க தண்ணியிலே போராடிதான் நாங்க இந்த சம்பளத்தை கேட்கிறோம். அவங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு செய்யலாம். நாங்க வேற ஒண்ணுமே கேட்கலையே. அந்த சம்பளம் 1000 ரூபாய். பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு பெரிய பெரிய கஷ்டப்படுறோம். 400 ரூபாய் சம்பளத்தை எடுத்து அரசாங்கத்துல பெருக்கி பாருங்க. ஒரு தோட்ட தொழிலாளிக்கு 450 ரூபாய் சம்பளத்துல நாங்க என்ன செய்ய? சம்பள உயர்வை கோரி அட்டியாந்தோட்டை கனேபோல பகுதியிலும் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. 450 ரூபாய் எங்களுக்கு 10வது நாள் தான் நாங்க இந்த மலையில நனைஞ்சுக்கிட்டு பிள்ளைங்களை தூக்கிக்கிட்டு இந்த மாதிரி கண்ணீர் விட்டுக்கிட்டு இந்த நடு ரோட்டுக்கு அலையில எங்களுக்கு 450 ரூபாய் 10வது நாள். 450 ரூபாய் சம்பளத்தை எடுத்தா இன்னைக்கு வாங்கினா நாளைக்கு எங்களுக்கு 5 ரூபாய் காசு இல்ல கையில எதுவும் வாங்குறது. எங்களுக்கு பத்தாம இருக்கு அந்த சல்லி எடுத்து. இதேவேளை பிபில பகுதியைச் சேர்ந்த தொழிலாளர்கள் 1000 ரூபாய் சம்பள உயர்வை கோரி பிபில பிரதான வீதியை மறைத்து கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாத்திரை நகரின் பல்வேறு பகுதிகளில் சம்பள உயர்வு கோரி ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. கஷ்டத்துல தான் இருக்கும். பிள்ளைகளை படிக்க வைக்கணும். பெரிய பெரிய கஷ்டத்துல இருக்கும்.
தோட்ட தொழிலாளர்களின் 1000 ரூபாய் சம்பள உயர்வு பேச்சுவார்த்தை தொடர்பில் நாம் இன்று முதலாளிமார் சம்மேளனத்திடம் வினவினோம். தொழிலாளர்களின் உற்பத்தியை அடிப்படையாக வைத்து சம்பள உயர்வு வழங்குவதற்கான திட்டம் ஒன்றை முன்வைத்து அது தொடர்பில் கலந்துரையாடி வருவதாக சம்மேளனத்தின் தலைவர் சுனில் பொஹலியத்த தெரிவித்தார். அவ்வாறு செயற்படும் போது அதிக உற்பத்திகளுக்கு பங்களிப்பு வழங்கும் தொழிலாளர்களுக்கு சிலவேளை 1000 ரூபாவை விட நாளாந்த சம்பளம் பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளதாகவும் அது தொடர்பான பேச்சுவார்த்தை இடம்பெறுவதாகவும் முதலாளிமார் சம்மேளனத்தின் தலைவர் கூறினார். அமைச்சர்களான WDJ செனவிரத்ன, நவீன் திசாநாயக்க, பழனி திகாம்பரம் மற்றும் மலிக் சமரவிக்ரம ஆகியோர் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை விவகாரத்தில் தொடர்பு பட்டுள்ளனர். எனினும் தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை இன்னும் எழுபறியில் உள்ளது. தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் கட்டாயம் அதிகரிக்கப்பட வேண்டும். தொழில் அமைச்சர் என்ற வகையில் நானும் அமைச்சர் நவீன் திசாநாயக்க மற்றும் அமைச்சர் மலிக் சமரவிக்ரம் ஆகிய மூவரும் பெருந்தோட்ட சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் தொழிற்சங்கங்களோடு கலந்துரையாடி வருகின்றோம். எனினும் இணக்கப்பாட்டுக்கு இன்னும் வர முடியவில்லை. பெருந்தோட்ட தொழிலாளர் சங்கம் அடிப்படை சம்பளமாக 700 ரூபாவினையும் தேயிலை கொடுப்பனவு 80 ரூபாவையும் வழங்குவதற்கு அவர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளனர். இதேவேளை அடிப்படை சம்பளம் 730 ரூபாவுடன் தேயிலை கொடுப்பனவு 10 ரூபாய் வழங்க வேண்டும் என்று தொழிலாளர்கள் சங்கம் எதிர்பார்க்கின்றது. தொழிற்சங்கங்களையும் பெருந்தோட்ட பிரதிநிதிகளையும் அழைத்து கலந்துரையாடி நாளை ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர முடியும் என்று எதிர்பார்க்கின்றோம்.